வெல்கம் டு ஆல் இன் ஒன் தமிழ் மீடியா டீச் அண்ட் டெக். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பூந்தி லட்டு எப்படி செய்யுது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ கல்பனா கிச்சன் டைம் ப்ளேலிஸ்ட்டில் தான் போய்ட்டு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க போய்ட்டு ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்திங்க, கூடவே வந்து ஆளில் போட்டுங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும். ஸோ லட்டுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யறதுக்கு எல்லோருமே வந்து பயப்படுவாங்க. ஸோ அது எப்படி செய்யுது என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக குழம்பிட்டுருப்பாங்க. ஈஸி மெத்தடில் லட்டு எப்படி செய்கிறது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்திங்க. முந்திரி ஒரு 50 கிராம், சர்க்கரை வந்து ஒரு 2 கிளாஸ், திராட்சை ஒரு 50 கிராம், கடல மாவு ஒரு கப், அதாவது ஒரு 100 கிராம் எடுத்துங்க. செய்முறை எப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ ஒரு 2 கிளாஸ் சர்க்கரை வந்து ஒரு கடாயில் போட்டுக்குங்க. ஸோ போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டவ் பற்ற வச்சுக்கிங்க. ஸ்டவ் பற்ற வச்சதுக்கப்புறம் கடாயில் 2 கப்பு சர்க்கரை போட்டோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து வந்து ஸ்டவ் மேலே வச்சுட்டு 2 கப்பு சுகருக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுக்குங்க. ஸோ நம்ம 2 கப்பு எடுத்தாலும் 1 கப்பு தண்ணி ஊற்றினா தான் வந்து பாவு கரெக்டாக நம்மளுக்கு வரும். ஸோ பத்தாச்சதுக்கப்புறம் வந்து கிண்டிகிட்டே இருங்க. கிண்டிகிட்டே இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பதத்தை வந்து கொஞ்சம் ரொம்ப கெட்டியப்படுத்தாமல் அப்படியே வந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் கிண்டணும். ஸோ அதனால் வந்து கிண்டிகிட்டே இருங்க. ஸோ கிண்டிகிட்டே இருந்தால் தான் வந்து உங்களுக்கு அந்த பதம் தெரியும். ஸோ இன்னும் இது இன்னும் ரெடி ஆகலை, நல்லா கிண்டணும். ஸோ இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எப்படி பதம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியை வந்து பக்கத்தில் வச்சுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெருசாக தெரியும். ஸோ இப்போ இந்த பதம் வந்து ரெடியாக போச்சு. முந்திரியும் திராட்சையும் வந்து ஒரு நெய்யில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கங்க. ஸோ வறுத்து எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து ஒரு கப்பில் வந்து கடல மாவு எடுத்து வச்சிங்க. ஸோ அந்த கடல மாவில் வந்து ஒரு சிட்டிக்கு வந்து கலர் பவுடர் இருந்தால் கலர் பவுடர் போடுங்க, அப்படின்னா மஞ்சள் தூள் போட்டுங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ மஞ்சள் தூள் போட்டதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டுங்க. அதை கொஞ்சம் தண்ணியில் வந்து இப்போ நல்லா பிசையணும். ஸோ அது வந்து ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் ஓரளவு மீடியமாக பார்த்து நம்ம பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி ஸ்மூத்தாக வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருந்தால் போதும் நம்மளுக்கு. இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். அடுத்ததாக பூந்தியை பொரிக்கணும். ஸோ அதனால் ஒரு கடாயில் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காயிட்டும் விட்டுடுங்க. நம்ம வீட்டில் எல்லாருக்கிட்டுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ ஜல்லிக்கரண்டியில் நம்ம கரைச்சி வச்ச மாவை வந்து ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பூந்தி ரெடி ஆகிடும். உங்களுக்கு எவ்வளோ வந்து வேணுமோ அவ்வளோ மட்டும் பண்ணிக்கங்க. ரொம்ப அதிகமாக பண்ணிக்கிறீங்க பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது அப்படியே வந்து அதை காரசாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம பாவு கரைச்சி வச்சு பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த பூந்தி அதாவது இந்த காரசை வந்து போட்டுக்குங்க. ஸோ இது நல்லா கொஞ்சம் ஊறட்டும். ஸோ அந்த பாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கலரி விடுங்க. நெய் பிடிக்காதீங்க, நெய் போடாதீங்க. ஸோ நெய் பிடிச்சிங்க, நெய் வேணால் கூட சேர்த்துங்க, பிரச்சனை கிடையாது. லட்டு நல்லா வர்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா, நம்ம பூந்தி போடுறோம் பார்த்தீங்களா பொரிச்சிட்டு, ஸோ அதில் ஜீரா போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து நீங்கள் ஜாரில் போட்டு மிக்சியில் ஒரு சுற்றிக்கின்னு அதுக்கப்புறம் ஜீராவில் மிக்ஸ் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாகவும் நல்லாவும் பிடிக்கும்.
ஜீராவில் போட்டதுக்கப்புறம் போடாதீங்க. நான் ஜஸ்ட்டு டெமோவில் உங்களுக்கு காமிக்கின்றதுக்கோசம் மட்டும்தான், சும்மா வீடியோ எடுக்கல, அதனால் வந்துட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு இதில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போது ஜீரா போடுறதுக்கு முன்னாடி பூந்தியை வந்து அவ்வளோதான் ஈஸியான வீட்டிலே செய்யக்கூடிய, அதுக்கப்புறம் கையில் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுமோ சொல்லுங்கள், எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம். ஸோ பர்டிகுலராக ஃபுட்டுன்னு மட்டும் இல்லை, எல்லா கேட்டகரி வீடியோஸ் பண்ணுறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு, மறக்காமல் கூடயே வந்து பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் மோட்லேயும் போட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.